கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் யாரை குறித்து அற்ப விசுவாசி என்று சொல்லுகிறார் என்பதை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அவிஸ்வாசி அதெல்லாம் வேற. ஆனால் அற்ப விசுவாசி நம்ம எதை சொல்லுவோம்னா, யாரை ரொம்ப ஒஸ்ட்டாக நினைக்கிறோமோ அவங்கள தான் என்ன செய்வோம், அற்ப விசுவாசி என்று சொல்லுவோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அற்ப விசுவாசி என்று சொல்லியிருக்கிறார், யாரை குறித்து வேதத்தில் அற்ப விசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று 3 காரியங்களை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவது இயேசு சொல்கிறார் மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு விடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் யார் அற்ப விசுவாசி? கவலைப்படுகிறவர்கள். கவலைப்படுகிறவர்கள் தான் அற்ப விசுவாசி. ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் இருந்தால் அந்த மனிதன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, என் தேவன் பார்த்து கொள்வான். நாளைக்கு என்ன நடக்கும் அதை என் தேவன் பார்த்துக்கொள்வான். நாளைக்கு என்ன சாப்பாடு வேணும் அதை என் தேவன் பார்த்துக்கொள்வான். நாளைக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அதை என் தேவன் பார்த்துக்கொள்வான். நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் என் தேவன் பார்த்துக்கொள்வான். நாளைக்கு என்னுடைய வேலை என்ன ஆகும் என் தேவன் பார்த்துக்கொள்வான். என்னுடைய எக்ஸாம் ரிசல்ட் எப்படி ஆகும் என் தேவன் பார்த்துக்கொள்வான். யாருக்குள் அவிசுவாசம் இருக்கிறதோ, கவலை இருக்கிறதோ, எந்த மனிதன் கவலைப்படுகிறானோ, அவிசுவாசம் எடுத்து கவலைப்படுவதானோ அவன் அற்ப விசுவாசி. யோசித்து பாருங்க, நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது ஒன்று நடக்க போகுதா? உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக போதா? இல்லை ஒரு ஊழியத்தில் ஏதாவது சக்ஸஸ் ஆக போதா? இல்லைன்னா உங்கள் படிப்பில் ஏதாவது சக்ஸஸ் ஆக போதா? கவலைப்படுறதுனால ஒன்றுமே நடக்காது. ஜெபிங்க, விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக முடியும். அவன் முதலாவது நான் சொல்லுகிறேன், அற்ப விசுவாசியாக நாம் இருக்கக்கூடாது. கவலைப்படுகிறவர்கள் அற்ப விசுவாசிங்க. அது நல்ல மனதில் வைத்திருக்குங்க. நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம எப்படிப்பட்ட விசுவாசிங்க? அற்ப விசுவாசிங்க. நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலை. ஒரு பிள்ளை, நம்மளுடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டாலே கவலை. சில பேருக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வியாதி வந்துட்டாலையோ இது என்ன வியாதியோன்னு கவலை. சில பேருக்கு வேலை போயிட்டுனாயோ நாளைக்கு என்ன செய்வேன்னு கவலை. எதை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தரின் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார், அவர் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க. நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம யாரு? அற்ப விசுவாசி. ஆமென். அடுத்து 2வது யார் அற்ப விசுவாசி நம்ம படிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, அதற்காக அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுகிறீர்கள்? பயம். யார் பயப்படுகிறார்களோ அற்ப விசுவாசிங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக ராத்திரி தூங்குறதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? பயப்படுறவங்க அற்ப விசுவாசிங்க. பிசாசு மாத்திரம் இல்லை, சில பேருக்குள்ள அவங்க ஃப்யூச்சரை குறித்து ஒரு பயம் இருக்கும். என் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ பயம். என் பிள்ளையோடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, ஃப்யூச்சரை குறித்து ஒரு பயம் இருக்கும். பயப்படாதுங்க. நம்ம பயந்தோம்னா அற்ப விசுவாசிகள். நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. பயப்படுறவங்க எங்கே போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. ஆகவே நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. உன் மனதில் ஒரு காரியம் வருதா, பயம் வருதா, அது ஆண்டுகிட்ட சொல்லுங்க. ஆண்டு இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு பயம் வருகிறது, ஆண்டு பார்த்துக்கொள்வார். யோபு சொல்லுதாரு, நான் பயந்த காரியம் எனக்கு என்னது நேரிட்டது. நான் பயப்படும் பொழுது பிசாசுல செய்வான் ஜெயம் கொள்ள ஆரம்பிப்பான். ஒரு காரியத்தை ஒருத்தர் நீங்கள் பயப்படுது, அப்போ அந்த பயத்தையும் மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு அது மேலே பிசாசு நினைச்சு ஜெயம் எடுக்க வைப்பான். ஆகவே நீங்கள் பயப்படாதுங்க. நீங்கள் பயப்படும் போது அந்த காரியம் உங்களுக்கு வந்து நேரிடும். ஆகவே நீங்கள் பயப்படாங்க. எல்லாம் நெகட்டிவ் திங்கே நீங்கள் நினைக்காதுங்க. பாசிட்டிவ் எல்லாம் நல்லா தான் முடியும், எல்லாம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஆண்டவர் நல்லா தான் பண்ணுவார்.
எல்லாம் இயேசு நல்லா தான் பண்ணுவாருன்னு பயப்படாமல் எல்லா ஸ்டெப்பும் எடுங்க. கரெக்டாக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஊழியத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் மீட்டிங்லாம் நடத்தும் பொழுது பயம் வரும். என்ன பயம்? இவ்வளோ பைசா செலவு ஆகுமே, மீட்டிங் நடத்துறதுக்கு பயம் வரும். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார், பயப்படக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக்கோ. நம்ம ஸ்டெப் எடுக்கணும், முடிக்கிறவர் யார்? ஆண்டவர். ஆமென். அதே போல் எந்த ஒரு மீட்டிங் நாங்கள் நடத்தினாலும் சரி, அது சக்ஸஸாக தான் என்ன செய்வார்? முடிக்க இருக்கிறார். தேவையில் அவர் தான் என்ன செய்வார்? சந்திப்பார். ஆகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களோ பயப்படாதீங்க. பயப்படுகிறவர்கள் யார்? அற்ப விசுவாசி. ஆமென். மூன்றாவது யார்? அற்ப விசுவாசி. சந்தேகப்படுகிறவர்கள் யாரு? அற்ப விசுவாசி. நாம் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. இயேசுவை சந்தேகப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை சந்தேகப்படக்கூடாது. திருத்துவத்தை சந்தேகப்படக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சந்தேகப்படக்கூடாது. எங்கள் மும்பை பட்டணத்துலலாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது நிறைய உபதேசங்கள் காணப்படுகிறது. ஹிந்தியில் சொல்லுவாங்க ஸ்வர்க மாதா. தமிழ்நாட்டில் அந்த உபதேசம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸ்வர்க மாதான்னா பரலோகத்தின் மாதா. அதாவது எருசலேம் மணவாட்டி, இயேசு மணவாளன், எருசலேம் நகரர்கள் அது மணவாட்டி, அப்படி ஏதோ ஒரு கொரியன் உபதேசம்லாம் நிறைய காணப்படுது. அந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். இப்போ இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமா? நிறைய யெகோவா சாட்சிகளும் இப்பொழுது எழும்பி இருக்காங்க. யெகோவா. இப்போ நிறைய பேருக்கு திருத்துவத்தை குறித்து என்ன செய்யணும்? சந்தேகம் வரும். நம்மளுடைய சத்தியத்தை குறித்து ஒருபோதும் நமக்கு என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் ரொம்ப அற்பமாக இருந்தால் தான் சத்திய வசனத்தை குறித்து நமக்கு என்னது? சந்தேகம் வரும். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அப்படியே என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படவே கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்வாரா அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. இப்போ நிறைய பேர் வியாதியில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா? இவ்வளோ பெரிய வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. விசுவாசி. நம்ம சந்தேகப்பட்டால் என்னது? அற்ப விசுவாசிகள். நம்ம எது குறித்து என்ன செய்யக்கூடாது? சந்தேகமே படக்கூடாது. விசுவாசத்தில் இருக்கணும். ஆண்டவர் செய்வார். நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆண்டவர் செய்வார், கட்டாயம் செய்வார், நிச்சயமாக செய்வார். அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம அற்ப விசுவாசிகளாக என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் 3 காரியங்கள் அற்ப விசுவாசிகள் யார் என்று தியானித்தோம். முதலாவது யார்? அற்ப விசுவாசிகள் கவலைப்படுறவங்க. ஆகவே நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவலைப்பட்ட எப்படிப்பட்ட விசுவாசிங்க? அற்ப விசுவாசிங்க. அல்லேலூயா. 2வது யார் அற்ப விசுவாசிங்க? பயப்படுகிறவங்க. நம்ம பயப்படக்கூடாது. எந்த காரியத்திலையும் நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்குவார். ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தால் நமக்கு பயப்படவே மாட்டோம். அப்போ 2வது பயப்படுறவங்க யார்? அற்ப விசுவாசிங்க. 3வது சந்தேகப்படக்கூடாது. இயேசுடைய வார்த்தையில் சந்தேகப்படக்கூடாது. திருத்துவத்தில் சந்தேகப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி சந்தேகப்படக்கூடாது. விசுவாசமாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கணும். நம்முடைய எந்த ஒரு காரியத்தை குறித்தும் சந்தேகப்படும் ஆண்மையில விசுவாசம் வைத்து நம்ம நடந்து கொண்டே இருக்கணும். சந்தேகப்படுகிறவங்க யாரு? அற்ப விசுவாசி. ஆகவே நாம் எது குறித்தும் கவலைப்படாமல், பயப்படாமல், சந்தேகப்படாமல் நல்ல விசுவாசத்தில் என்ன செய்யணும்? முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம செபிக்கலாமா? எங்கள் நேசிப்பவரே, பரலோக தேவனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவங்க எந்த காரியத்தில் கவலையாக இருக்கிறார்களோ, பயந்து கொண்டிருக்கிறார்களோ, சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தால் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே விலகி போகட்டும். சந்தேகத்தின் ஆவிகள் விலகி போகட்டும். பயத்தின் ஆவிகள் விலகி போகட்டும். கவலையின் ஆவிகள் விலகி போகட்டும். விசுவாசத்தில் வல்லவர்களாக நீர் மாற்றுவீராக தகப்பனே. நீர் அப்படியே செய்ய அப்படியால் நெஞ்சு இதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.